உயிரே உறவே தமிழே. இது அரசியலுக்கு போனதும் உங்களுக்கு கிடைச்ச எல்லாரும் தலைவர்கள்லாம் சொல்கிற மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை காயின் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, நான் என் தமிழகத்தை பற்றி, என் தமிழ் சினிமாவை பற்றி, என் தமிழை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இது அரசியல் சார்ந்தது அல்ல, இது என்னை சார்ந்தது, நம்மை சார்ந்தது. உயிரே உறவே தமிழே. அது இந்த முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும். நான் வழக்கமாக கருப்பு கண்ணாடி போட்டுட்டு வரமாட்டேன். ஏன்னா இங்கே இருட்டில் தடிக்க விழுந்துடக்கூடாதுங்கிற பயம் ஒன்று இருக்கும். அது போக எனக்கு உங்களை சரியாக பார்க்கணும், நீங்களே என்ன சரியாக பார்க்கணும். ஆனால் ஏன் இதை போட்டிருக்கேன்னா, மறுபடியும் வித் பெர்மிஷன் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் எழுதிக்கிட்டு வரல, நெஞ்சில் பதிஞ்சதை இங்கே சொல்ல வரேன். இந்த விழாவுக்கும் சிவண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அவரை. நானும் அப்படியே சொல்கிறேன். ஆனால் நான் அவருக்கு சித்தப்பா. இருந்தாலும் பேர் சிவண்ணா, அதனால அண்ணான்னு கூப்பிடுறேன். இந்த அன்புக்கு நான் எப்படி அடிபடையாமல் இருக்க முடியும்? உங்கள் பிரதிநிதியாக அங்கிருந்து கன்னடத்து சூப்பர் ஸ்டார் இங்கே வந்திருக்கார். அவர் தன்னை அப்படி அடையாளம் காட்டிக்கொள்ளவில்லை. என் மகனாக, என் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறார், உங்கள் பிரதிநிதியாக. என்னை பார்க்க ஷூட்டிங்கில் சின்ன பசங்களா மீச முளைக்காம வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு பேரம்பேத்தியோடு இருக்காங்க. என்னுடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு